எங்கள் பழைய வண்டியில் இதுதாங்க லாஸ்ட் ட்ராவலிங். அன்றைக்கி ஈவினிங் புது வண்டி எடுக்கிறதுக்காக ஷோரூமுக்கு கிளம்பிட்டோம். நல்ல நேரம் பார்த்துட்டு காலையில் டைமில் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் ஈவினிங் டைம் தான் எங்களுக்கு வந்து கால் வந்துச்சு, வண்டி ரெடி ஆகிடுச்சு, வந்து எடுத்துக்கோங்கன்ட்டு. கிட்டத்தட்ட புக் பண்ணி 4 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து வண்டி கிடச்சிச்சு. அன்றைக்கி ஈவினிங் டைமில் கால் வந்ததுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். டிராஃபிக் இருந்தாலும் டைமுக்கு நாங்கள் வந்து ஷோரூமுக்கு போயிட்டோங்க. அங்கேருந்து ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எங்களை வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்புறமா ஹெல்மெட் வாங்கிட்டு வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்கனால நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். புது வண்டியை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. ஏன்னா பழைய வண்டி வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக எங்களுக்காக உழைச்சி ஓடாவே தேஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அது எதுவும் செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த புது வண்டியை எடுத்தோம். பழைய வண்டியை வந்து அங்கேயே கொடுத்துட்டு தான் புது வண்டியை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட பழைய வண்டிக்கும் இதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது. பழைய வண்டி நாங்கள் எடுத்தப்போ வந்து கிட்டத்தட்ட 35,000க்கு எடுத்தோம். ஆனால் இப்போ வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து லோன் போட்டு தான் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 62,000 வருது. சேல்ஸ்மேன் வந்து வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த வண்டிக்கும் இப்போ இருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வண்டி எங்கள் கைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் என்னோடய ஞாபகம் எல்லாமே அந்த பழைய வண்டி மேலேயே தான் இருந்தது. புது வண்டி வந்த சந்தோஷமே எனக்கு எதுவும் தெரியல. வீட்டுக்கு வந்து பழக சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலங்கள் மாற மாற நாமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தானே இருந்தாகணும். அதனால தான் வண்டிக்கு பூஜை போடணும்னு சொல்லிவிட்டு பூஜை போடுறதுக்காக வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்த காளியம்மன் கோயில், சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலில் கூட்டம் இருந்ததுனால அங்கேயும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்படி தான் இருந்தாலும் எல்லாமே நல்ல நேரத்துலேயே கரெக்டாக முடிஞ்சிருச்சு. அதே பெரிய ஒரு சந்தோஷம். அங்கே கோயில்லையும் வந்து தீபாராதனை காட்டி பூஜையும் முடித்தாச்சு. நல்லபடியாக சாமியை கும்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு திரும்பிட்டோம். வீட்டுக்கு கொண்டு வந்து பசங்கக்கிட்டேயும் காட்டிட்டு அப்படியே பக்கத்தில் தான் அம்மா வீடு இருக்குது, அங்கேயும் கொண்டு போய் காட்டிட்டு மறுநாள் வந்து ராசிபுரம் எங்கள் சொந்த ஊருக்கு போய் புது வண்டியை அத்தை மாமா கிட்ட காட்டிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.